ஆல்ரெடி ரெடி பண்ண ஹெர்பல் பாத்திங் பவுடர் ஃபுல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அதனால இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன், பேக்கிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 1 kg ரெடி பண்ண ஹெர்பல் பாத்திங் பவுடர்லாம் வந்து பக்கத்தில் ஒரு மளிகை ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோரில் போய் வெயிட் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து சும்மா சின்னதாக ஆன்லைனில் ஒரு கிச்சன் ஸ்கேல் மிஷின் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம வெயிட் மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து அக்யூரேட்டாக தான் காட்டுது. ஸோ அதனால் ரிவ்யூஸ்லாம் பார்த்து இது ஒன்று வாங்கியிருக்கேன், வெயிட் மிஷின். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்காண்டி இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்திருக்கேன். இது எவ்வளோனா 250 தான், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம போய் ஒரு தடவையும் மளிகை கடையில் போய் போட்டு எடை போட்டு வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு இதுக்குன்னு இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சக்ஸஸ் ஆகும்னு தெரில. இப்போ வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, பேக்கிங் பண்ணலான்ட்டு பண்ண போகிறேன். 100 கிராம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா எடுக்க கம்மியாக ஆக மாட்டேங்குது. 107 104 ஒரு கொஞ்சம் 5 கிராம் எக்ஸ்ட்ராவே தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இப்போ ஒரு 10 பேக்கெட்ஸ் ரெடி பண்ணணும். 100 கிராம் பேக்கெட்டு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே நல்ல ரிவ்யூ சொன்னாங்க, நல்ல ஸ்கின்னு க்ளோயிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. இது நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒன் டைம் பண்ணி காட்டுறேன். காலியாயிருமோ? காலியாக நல்லது தானே, நல்லதுதான். மறுபடியும் ரெடி பண்ணுவோம். வெயில் அடிக்க மாட்டேங்குது, நல்லா ட்ரை பண்ணுறது, காய வைக்கிறதுக்கு. இந்த பேட்ச்சு ஆக்சுவலாக நான் நிறையா போட்டு அரைக்கல. அப்பப்போ கேட்குறவங்களுக்கு 1 kg 1 kg தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தான் அரைச்சிட்ருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீலை எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். சரி, பேசிக்காக எல்லோரும் இந்த மாதிரி தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு பண்ண தெரியாது, நீ பண்ணுப்பா. நிற்க கூட மாட்டேங்குது, நீ பண்ணு. ஒன்று ட்ரை பண்ணி பாரு, இல்லைன்னா நான் வரலைன்னா நான் பண்ணுறேன். எப்படி பண்ணணும்? இப்படி மடக்கி தானே, கவர்லாம் நேராக வைக்கணும், அப்படிலாம் இல்லை. இந்த அளவு போதுமா? இங்கே வைக்கும். நல்லா மடக்கடா, ஒட்டி மடக்கடா. இன்னும்மா நல்லா இப்படி இது பண்ணிக்க. ஓ இப்படி. ஆனாலும் அது பல்ஜ் ஆகுதே. பண்ணிட்டு அப்புறமேட்டு அப்படியே கையில் சரசரன்னு பண்ணி விட்டுறாங்க. அது சுடுமே. பிஸ்னஸ் நல்லா போனால் அந்த இது வாங்கிக்கலாம், சீலிங் மிஷின். கண்டிப்பாக. ஓகேவா? ஏன் கருப்பு வருது? அது ஹீட்டு ரொம்ப பண்ணக்கூடாது. ஓகேவா? வரக்கூடாதுப்பா. கொடு, நான் பண்ணுறேன், கொடு. 100 கிராம் புளியல் பொடி இது ரெடி. வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்க, நம்பர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு தெரியல, நீ ஹப்பி பண்ணுறாரு எல்லாம் அறிந்தவர். ஹப்பி எப்படி சொல்லணும்? நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். என்ன படவே இல்லை. என்ன பண்ணுறீங்க? நான் பண்ணது பரவாயில்ல. ஓப்பன் பண்ணி பாருங்க, எதுவும் கேப் இருக்கான்னு. சூப்பர், டன். கருப்பு அடிக்காம பண்ணணும். பர்ஃபெக்ட்.